பிப்ரவரி 13ஆம் நாளான இன்று உலக வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது. நவீன தொழில்நுட்ப யுகத்தில் டிவி, மொபைல், ஸ்மார்ட் போன், ஐபேட், இன்டர்நெட் என தகவல் தொடர்பு சாதனங்கள் அசுர வளர்ச்சி கண்டுவிட்ட போதிலும் மக்கள் தொடர்பு ஊடகத்தின் முன்னோடி வானொலிதான். தகவலை மக்களிடம் விரைவாக கொண்டு சேர்ப்பதில் வானொலி முக்கிய பங்கு வகிக்கிறது. நோபல் பரிசு பெற்ற இத்தாலியை சேர்ந்த அறிவியல் விஞ்ஞானி மார்கோனி வானொலியை கண்டுபிடித்தார். சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் முக்கிய செய்திகள் வானொலி வாயிலாகவே லட்சக்கணக்கான மக்களை சென்று சேர்ந்தது. எனினும் தகவல் தொழில்நுட்பத்தின் அபரிமிதமான வளர்ச்சியால் இன்று உள்ளங்கைக்குள் உலகத்தையே அடக்கிவிடும் வகையில் அதிநவீன சாதனங்கள் கிடைத்துவிட்டன. அதுவும் சில ஆயிரங்களில் விலை குறைவாக கிடைத்து விடுகிறது. ஆனாலும் இயற்கை பேரிடர் ஏற்படும் காலங்களில் தொலைக்காட்சி, தொலைபேசி, இணையம் போன்ற சேவைகள் துண்டிக்கப்பட்டாலும் எளிமையான தொழில்நுட்பத்தால் வானொலி தங்கு தடையின்றி செயல்படுகிறது. அதற்கு ஒரு உதாரணம் தான் சென்னையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு. சமீபத்துல சென்னை எந்த அளவுக்கு தத்தளிச்சது டிசம்பர் மாதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்துல கண்டினியூஸா 5 நாட்கள் பாடல்களே இல்லாம நாங்க முழுக்க ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய உதவிய இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியில் ஈடுபட்டோம். ஆர்ஜேக்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு 5 டேஸ்க்கு கண்டினியூஸா நாங்க ஷோஸ் பண்ணிட்டு இருந்தோம். முழுக்க 5 நாளுமே எங்க தண்ணி தேங்கி நிக்குதோ, எங்க சாப்பாடு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர் உதவியை எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர் உதவி செய்யறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலமா நாங்க இருந்தோம். அப்ப ஏன் எஃப்எம் பெரிய லெவல்ல செயல்பட்டது மத்த ஊடகத்தை விட நான் சொல்ல முடியும்னா, சில இடங்கள்ல பவர் இல்ல, பல இடங்கள்ல பவர் இல்லன்னு சொல்லலாம். பேப்பர் கரெக்டான நேரத்துக்கு போய் சேர்ந்திருக்க முடியாது. இன்ஃபர்மேஷன்ஸ் டக்குன்னு கிடைக்கல. போன்ஸ் பூரா சுவிட்ச் ஆஃபா இருந்தது. லேண்ட்லைன் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அந்த நேரத்துல ஒரு ஊருக்கு ஒருத்தர் வீட்டுல போன் ஒர்க் பண்ணா கூட அவங்க நம்ம ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் கான்டாக்ட் பண்ணி அதன் மூலமா அந்த பகுதிகளுக்கு ஹெல்ப் தேடிக்கிட்டாங்க. நாங்க செஞ்ச சேவை வெறும் அவங்களை கனெக்ட் பண்ணது மட்டும் தான். ஆனா தமிழக மக்களுக்கு, குறிப்பா சென்னை, கடலூர் அண்ட் எங்க இருந்தெல்லாம் வந்து உதவி செய்தாங்களோ அந்த மக்களுக்கு அந்த நேரத்தில் நாங்க நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு எஃப்எம் ஸ்டேஷனை கரெக்டா உபயோகப்படுத்திக்கிட்டாங்க நம்ம மக்கள். அதையும் நான் இங்க சொல்லி ஆகணும். மக்கள் வந்து கால் பண்ணி எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அண்ட் நாங்க எங்ககிட்ட இந்த பொருள்லாம் இருக்கு, நாங்க யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு 1 வீக்ல வந்து 1500 பேர் கிட்ட இருந்து கால்ஸ் வந்தது. ஒருத்தவங்க கால் பண்ணி எங்க கிட்ட ஒரு 200 பேருக்கான ஃபுட் இருக்கு, ஒரு 1000 பேருக்கான ஃபுட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த ஒருத்தரே 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க கால் பண்ணி எங்க ஏரியால ஒரு 500 பேருக்கு சாப்பாடு தேவை, 500 பேருக்கு ட்ரெஸ் தேவை, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 1 லட்சம் பேருக்கு வந்து அன்னைக்கு அந்த டைம்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இத்தனை வருஷம் ஒர்க் பண்ண இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல நாங்க பண்ண ஷோஸா இருக்கட்டும், ஈவென்ட்ஸா இருக்கட்டும், பட் ஒரு மன நிறைவு அப்படின்னு சொல்லி நிச்சயமா இந்த டைம்ல எங்க எல்லாருக்குமே கிடைச்சது. ஒரு வார காலத்திற்கு மழை வெள்ளம் காரணமாக சென்னையின் பல பகுதிகளில் தகவல் தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட சூழலில் செல்போன் மூலமாகவும் பிற சாதனங்கள் மூலமாகவும் கிடைத்த வானொலி சேவையே துன்பத்தில் இருக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவியை பெற்று தந்தது. மழை வந்த சமயத்துல வந்து எல்லாமே எல்லா நெட்வொர்க்கும் கட் ஆயிருக்கும் போது அப்போ ஒரே கம்யூனிகேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னும் போது ரேடியோ, டிவில வந்து ஒரு விஷயத்த பாக்குறோம், இந்த இடத்துல வந்து உணவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ரேடியோ வழியா ஓகே இந்த ஏரியால இந்த இடத்துல ஃபுட்டு தேவைப்படுது, உங்களால முடிஞ்சா போயிட்டு உதவி பண்ணுங்க அப்படின்னு ஏரியாவை சொல்ல ஆரம்பிச்சோம். ஒரு ஆட்டோக்காரு அவர் என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் சம்பளங்க, அந்த ஒரு நாள் சம்பளத்தை என்ன பண்ணிருக்கிறேன், நைட் ஃபுல்லா ஆட்டோ ஓட்டுவேன், அதுல வந்து நான் பெட்ரோல் போட்டுக்கிறோம், டீசல் போட்டுக்கிறோம், ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேடியோ ஃபுல்லா கேட்டுக்கிட்டு எங்கெங்க போயிட்டு டெலிவர் பண்ண முடியுமோ, எங்க இந்த இடத்துல துணி தேவைப்படுது, இந்த இடத்துல மெழுகுவர்த்தி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது அவங்க எடுத்துட்டு போயிட்டு டெலிவரி பண்ணியிருந்தாரு. எல்லாமே அவரோட மீடியம் என்னன்னா ரேடியோ. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெட்வொர்க்கே வந்து எல்லாருமே இந்த ரேடியோ மேல வந்து ஒரு லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரேடியோக்கு அதிக செலவுலாம் கிடையாது. எங்க வேணாலும் நீங்க போகும்போது டியூன் பண்ணி கேட்கலாம். அதுவும் மழைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ஃபிளட் சமயத்துல வந்து ரேடியோ ஸ்டேஷன்ஸ் தான் அதிகமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரேடியோ மூலமா நிறைய பேரை வந்து ரீச் பண்ண முடிஞ்சது. ஏன்னா மத்த மீடியம்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாத போது ரேடியோ மூலமா நிறைய மக்களை வந்து ரீச் பண்ண முடிஞ்சது. சோ அதனால ரேடியோ கேட்காதவங்க, பழக்கம் இல்லாதவங்க, பழக்கம் விட்டு போனவங்க கூட திருப்பி வந்து ரேடியோ சேனல்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென்னிந்தியாவில் முதலாக 1924ஆம் ஆண்டு சென்னையில் தொடங்கப்பட்ட வானொலி அலைபரப்பி எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ளது. 200 வாட் திறன் கொண்ட இந்த டிரான்ஸ்மிட்டர் சென்னை மட்டுமின்றி சித்தூர், விஜயநகரம் மற்றும் இலங்கை வரை வானொலி சேவையை வழங்கியது.